உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மைலாட், இந்த சாட்சியை ஏன் இவங்க திடீர்னு கூட்டிட்டு வந்தாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அசோக், சாட்சி எப்போ வேணா கூட்டிட்டு வரலாம். சாட்சி கிட்ட ஏதாவது குறுக்கு கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். யுவர் ஆனர், முதல்ல அவங்க சாட்சி சொல்லட்டும். அதுக்குள்ள ஏன் அசோக் இவ்வளவு பதட்டப்படுறாரு? இவங்கள முன்னாடியே உங்களுக்கு தெரியுமாமா? அவங்கள தெரியும். நிறைய தடவை எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சொல்லப்போனா புஷ்பா ஒரு வகையில எனக்கு சம்மந்தி முறைதான் வேணும். இப்ப இவங்க மேல கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது விஷயமா தான் நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தாராளமா கோர்ட்ல சொல்லலாம். ஐயா, இவங்க மேல ஏன் கொலை குற்றம் சாட்டியிருக்காங்கன்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்லாம போயிட்டேன்னா அது ரொம்ப தப்பாயிடும். இவங்க 2 பேரும் கொலை முயற்சியில ஈடுபட்டதா சொல்ற இன்னைக்கு இவங்க என் கூட தான் இருந்தாங்க ஐயா. அதுக்கு நான் தான் சாட்சி. இல்ல, இவங்க போய் சொல்றாங்க. சைலன்ஸ், சைலன்ஸ். நான் நிறைய தடவை சொல்லிட்டேமா. இன்னொரு தடவை இப்படி பேசுனீங்கன்னா கோர்ட் அவமரியாதைக்காக உங்க மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். உட்காரு உட்காரு என்ன பற்றி இது? உட்காரு. யுவர் ஆனர், இவங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவியா இருக்காங்க. இவங்களுக்கு ஊர்ல பெரிய மரியாதை இருக்கு. இவங்க எதுக்கு யுவர் ஆனர் போய் சொல்ல போறாங்க? நீங்க சொல்லுங்கம்மா. இவங்க 2 பேரும் கொலை முயற்சி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேரும் என் கூட தான் இருந்தாங்க. நீங்க உறுதியா தான் சொல்றீங்களா? இவங்க 2 பேரும் உங்க கூட தான் இருந்தாங்களா? மைலாட், இவங்களுக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் இடையில நிறைய மனஸ்தாபம் இருக்கு. அதனால இவங்க சாட்சியில உள்நோக்கம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். இவங்க சொல்றது சுத்த பொய் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவரோட யூகத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களை கேட்டாங்கல்ல ஆதாரம் இருக்கா இல்லையான்னு. ரங்கநாயகி அம்மா சொல்றது பொய்யன்னு நிரூபிக்க இவங்க கிட்ட ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க அசோக், உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? மிஸ்டர் அசோக், ஜட்ஜி கேட்கிறாருல, சொல்லுங்க. இல்ல மைலாட். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். யுவர் ஆனர், இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜோடிக்கப்பட்ட கேஸ். மீனாட்சி தரப்புல இருந்து இவங்களால எந்த அப்ரூவரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல. கேட்டா தப்பிச்சு போயிட்டாங்கன்னு புதுக்கதை சொல்றாங்க. அதை விட முக்கியம், நாங்க ஒரு முக்கியமான சாட்சியை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். இவங்க சொன்ன சாட்சியில இந்த கேஸ் நிக்காதுன்னு தெளிவா தெரியுது யுவர் ஆனர். அதனால இந்த கேஸை உடனடியாக தள்ளுபடி செஞ்சு என்னுடைய கட்சிக்காரரை விடுதலை செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அசோக், நீங்க ஏதாவது குறுக்கு கேள்வி கேட்க விரும்புறீங்களா? இல்ல மைலாட். நீங்க உட்காரலாமா? சரிங்க ஐயா. இந்த கேஸ் கொடுக்காம இருந்திருந்தா நாம வீட்ல மானத்தோட இருந்திருக்கலாம். ஆனா இப்போ எல்லாமே போச்சு. சரி வா போலாம். என்ன சக்தி மேடம், வணக்கம். எனக்கு இவ முகத்தை பார்க்கவே பிடிக்கல. வா போலாம். என்ன சொல்றா உங்க அம்மா?
என் முகத்தை பார்க்க பிடிக்காம ஓடுறாளா? கரெக்ட் தானே? அது எப்படி முடியும்? நெஞ்சில கத்தியால கீறி அப்படியே மிளகா பொடிய தூவி விட்டா எப்படி தக 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 தகன்னு எரியுமோ அந்த மாதிரி நல்லா எரியணும்டி. போய் சொல்லி வெளியில வந்துட்டு உனக்கு எதுக்கு இவ்ளோ திமிரு? ஆமாண்டி, திமிருதான். ஏன் தெரியுமா? நான் இப்ப உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் உங்க அம்மாவை கொல்ல பார்த்தேன். அது மட்டும் இல்ல, விஷத்தை கலக்க சொன்னதும் நான் தான். உங்க அம்மாவை அடிச்சு பத்திரத்துல கையெழுத்து வாங்குனதும் நான் தான். இவ்ளோ பண்ணிருக்கனே, ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயமாவது உன்னால நிரூபிக்க முடிஞ்சுதா? முடியலல்ல. என்ன உன் பங்குக்கு என்ன 2-3 நாள் உள்ள வச்சுட்ட, அவ்வளவுதானே? அதான் இப்ப கோர்ட்டே சொல்லிருச்சே நான் ஒண்ணுமே பண்ணலன்னு. புஷ்பா, ஏய் இருடி, எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? கம்மி பண்ணுடி. இப்போ நீ பேசுற நேரம் இல்ல, நான் பேசுற நேரம். ஏண்டா என்கிட்ட மோதனோன்னு உன் மொத்த குடும்பமும் கதறணும்டி. இனிமே ஒவ்வொரு நாளும் உங்க எல்லாருக்குமே நரகண்டி. சும்மா இருந்தவளை சீண்டி விட்டீங்கல்ல, இனிமே உங்களுக்கு இருக்கு. ஏய், அபாண்டமா எங்க 2 பேர் மேல பழி போட்டையில, அந்த கடவுளே வந்து எங்களை காப்பாத்திட்டாரு பாத்தையில. நான் தான் சொன்னல, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான்னு. அந்த கடவுள் வேற யாரும் இல்ல, உன் மாமியார் ரங்கநாயகி அம்மா தான். பார்த்தல எப்படி வந்து நின்னாங்கன்னு. சி, என்ன சொல்லி அவங்களை ஏமாத்தினேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த விஷயம் இன்னைக்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இன்னும் இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, இன்னும் நிறைய இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.